முன்னுரை. நித்திய சூரிகளுக்கு சமமான உயர் பதவியை பெறுதலாகிய பிராப்தி தமக்கு உண்டாயிருப்பதை அறியாமல் என்றென்றும் தேகத்தையே ஆத்மா என்றும் கேட்டல், தொடுதல், சுவைத்தல், பார்த்தல், முகர்தல் ஆகிய உடல் இன்ப உணர்ச்சிகளின் இன்ப நுகர்ச்சியையே என்றும் விரும்பி உழல்பவர்களே சம்சார வாழ்க்கையில் கர்மவசத்தால் கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள். அவர்களில் சிலருக்கு ஸ்ரீயம் பதியான பரமேஸ்வரன் காரணமின்றி அருள் புரியும் கடாட்சத்தால் தனது ஸ்வரூபமான ஐஸ்வர்யங்களுக்கு வாசக வடிவமான திருநாம பிரபாவத்தை காட்டி அருளினான். அதை கண்டு உணர்ந்து வழிபடுபவர்களே பக்தர்கள் ஆவார்கள். தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றுணர்ந்தார் என்ற முதுமொழிப்படி பக்தர்களாகியவர்கள் தாம் கண்டதை தாமே அனுபவிப்பதோடு அந்த அனுபவத்தை விரும்புபவர்களை அனுபவிக்கச் செய்யவும் வல்லவர்களாகி ஸ்ரீ வல்லபனை மகிழ்விக்கிறார்கள். இவ்வுலகில் புண்ணிய பாகவ கர்மங்களை செய்ததினால் மறு உலகில் சுவர்க்க நரக பலன்களை அனுபவிப்பதையே மாறி மாறி தமது தொழிலாக கொண்டிருப்பவர்கள் சம்சாரிகளாவார்கள். புண்ணிய பாவ கர்ம பலன்களை சுவர்க்க நரகங்களில் அனுபவித்த இந்த ஆத்மா கர்மசேஷத்தால், அதாவது வினையின் விட்ட குறை தொட்ட குறையினால் பூமியில் கருவாசம் செய்ய வருகிறது. வரும் வழியில் இந்த ஆத்மா என்னென்ன பாடுபடுகிறது என்பதை வேதாந்தத்தில் பாஞ்சாக்கினி வித்தை என்னும் இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆத்மாவானது நாகபலனை அனுபவிக்கும்போது யாகனா சரீரத்தோடு இருக்கும். அந்த அனுபவத்தின் முடிவில் அந்த யாகனா சரீரத்தை விட்டு புண்ணிய சரீரத்தை பெற்று ஸ்வர்க்க பலனை அனுபவிக்கும். பிறகு அந்த சரீரத்தை விட்டு வேறு ஒரு சூட்சும சரீரத்தை பெற்று ஆகாயத்தில் வாசம் செய்யும். தனது கிரணங்களால் நீரை ஆவியாக்கி மேகங்களில் கலக்கச் செய்யும் சூரியனால் இந்த ஆத்மாவும் இழுக்கப்பெற்று பிறகு மழை நீர் வடிவமாக பூமியில் இறங்கும். நீராவியோடு கலந்து வரும் மழைஜலம் வளரும் பயிருக்கு தாரகமாக பிரவேசிக்கும்போது இதுவும் அதனுள்ளே நுழையும். அந்த பயிர் உயிருக்கு ஆதாரமாகிய அன்ன ரூபமாக மாறும் வரையில் அதனுள்ளேயிருந்து அந்த அன்னம் புருஷ சரீரத்தில் சுக்கிலமாக பரிணமிக்கும் பொழுது அதனோடு கலந்துவிடும். பிறகு ஆண் பெண் உடலுறவு தொடர்பினால் இது சுக்கிலத்தோடே சரீரத்தில் நுழைந்து கருவுருவாகும். கர்ப்பவாசம் செய்யும் காலத்தில் தாயின் உணவில் கலந்துள்ள கொடிய பதார்த்தங்களால் இது வேதனையடைந்து தவித்து கொண்டு இருக்கும். அன்றியும் இது நஞ்சுக்கொடி முதலியவைகளால் கட்டப்பட்டு பிண்ட ரூபமாய் தன் உறுப்புகளை அசைக்க ஒட்டாமல் துக்கத்துடன் வளர்ந்து பிறக்கும். பாலிய தசையில் அசுத்த இடங்களில் கிடந்து நமைச்சல் உண்டாயின் சொரிந்து கொள்ளவும், ஈ எறும்பு கொசு முதலியவை கடித்தாலும் அவற்றை ஓட்டி கொள்ளவும் சக்தியில்லாமல் அன்னபானாதிசுகளுக்காக பிறரை எதிர்பார்த்தும் இப்படி பற்பல துக்கங்களுடன் குழந்தை பருவத்தை கடக்கிறது. பிறகு ஆத்மா தானே ஒரு காரியத்தை செய்யத்தக்க வல்லமையை பெறுகிறான். அந்த காலத்திலேயே அவன் பகவானுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவனாக இருந்தும் அப்படி செய்யாமல் துள்ளித் திரிந்து துடுக்குகள் செய்து விளையாட்டு வினோதங்களில் பொழுதை போக்கி 16 வயது வாலிபன் ஆகிறான். அந்த காலத்தில் அவன் நரககரான விஷயாந்தரங்களில் காலங்கழித்து மூப்பு நிலையை அடைந்து வலியற்று காலங்கழித்து திடீரென்று மரணம் வர அந்த உத்தரமன
உயிர் நீக்க நிலையில் துன்பத்தை அனுபவித்து பிறகு யமனுக்கு ஆளாகிறான். இத்தகைய சம்சாரிகளுடைய அனர்த்தமான பரம்பரைகளை பார்த்து பரம சுகீர்த்தனான பகவான் ஆன்மாக்களில் உஜ்ஜீவனத்துக்காக சாஸ்திரங்களை வழங்கி அருளினான். சித்தின் இயற்கையையும் அசித்தின் இயல்பையும் ஈஸ்வரனுடைய தன்மையையும் வேதங்கள் விவரித்து விளக்கமாக விளம்புகின்றன. பிறவி குருடனுக்கு கண்களை கொடுத்ததைப் போலவும் இருட்டிலே தீபத்தை வைத்ததைப் போலவும் சேதனா சேதனங்கள் சரீரம் என்றும் ஈஸ்வரன் சரீரி என்றும் ஈஸ்வரனோடு சேதனா சேதனங்களுக்கு உண்டாகி இருக்கும் சம்பந்தத்தை வேத சாஸ்திரங்கள் விளக்குகின்றன. இன்னும் அவைகள் சேதனுக்கு அசித்தின் சம்பந்தம் கர்மோபாதிகமென்றும் அவன் அந்த கலப்பினை விட்டு நித்திய விபூதியில் நித்திய சூரிகளுக்கு உகந்த போகத்தை அனுபவித்தல் ஸ்வரூபரரி கிருபமான புருஷார்த்தம் என்றும் கூறுகின்றன. ஈஸ்வரன் இவ்வாறு நன்று செய்திருந்தும் இதனை உணராத சேதனாக்களின் சிலர் வேதத்துக்கு புறம்பானவர்களாகவும் வேறு சிலர் வேத வழியில் நுழைந்தும் விளக்கின் ஒளியிலே விழுந்து இறக்கும் விட்டிற்பூச்சியைப் போல அதன் கருத்தை அறியாமல் அழிபவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகையால் பகவான் தான் செய்தருளிய வேத பிரதானம் வீணானதை உணர்ந்து ஆக்ஞை இல்லாத இடத்தில் படையெடுக்கும் அரசர்களைப் போல சம்சாரிகளின் ஒருவனாய் அவதரித்த காலத்தில் சிசுபாலனாக போல பகவானை நிந்தித்து சிலரும் ஹிரண்ய ராவணத்தியர்களைப் போல எதிர்த்து சிலரும் நசித்ததனால் அவதாரம் வீணாயிற்று. ஆயினும் ஈஸ்வரனாகிய தான் தனது உடைமைகளாகிய ஆத்மாக்களை விட்டுவிட நினையாமல் அவர்களுடைய அனுகூலத்துக்கு சமயம் பார்த்திருப்பான். சேதனர்களின் இடத்தில் தமது இச்சையினால் செய்யும் நற்கருமங்கள் மூலம் சுகிர்த்தம் உண்டாவதையே நன்னி மித்தமாக கொண்ட பகவான் அவர்கள் மீது கடாட்சம் செலுத்தி விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவசியமானவற்றை செய்வான். அன்றியும் பற்பல சாஸ்திரங்களை கற்றுணர்ந்து நூலறிவினாலும் அசார யோப தேசத்தாலும் தான் நிருபாதிக சேஷமென்றும் இந்த ஆத்மா தனக்கு அனன்யன் யார்க சேஷம் என்றும் அவர்களுக்கு அறிவித்து அவர்கள் யதாஞானம் பெற செய்வான். அதனால் அவர்களை ஆனந்த ஸ்வரூப ரூபமான புருஷார்த்தத்தில் ருசி உண்டாகும்படி தனது விசேஷ கடாட்சத்தால் அவர்களை நிலைநிறுத்துவான். இவ்வாறு நிலைநிறுத்து பெறுவதால் அவர்கள் புருஷார்த்த லாபத்திற்கு உபாயம் எதுவென்று முயற்சிப்பார்கள். அந்த பக்குவத்தை உணர்ந்த பகவான் அவர்களுக்கு சாஸ்திர சம்பந்தமான கர்ம ஞானயோகம் முதலிய உபாயங்களை காட்டி இவை செய்யக்கூடியவை இவை தகாதவைகள் என பகுத்தறிந்து உணரச் செய்வான். நல்லவை நற்பயனையே தரும். ஆகையால் பக்தர்களுக்கு பகவானின் திருவருளே யாவுமாக தோன்றும் வண்ணம் உள்ளிருந்து துணை செய்வான். கர்ம ஞான பக்தியோகங்கள் அசாத்தியமானது போல பிரபந்தி நிஷ்டா வேதுவமான மகா விஸ்வாசமும் சிலருக்கு துர்லபமாக இருக்கும். ஆகையால் இதில் பிரவேசிக்க கூசுவோருக்கு சர்வ அதிகாரமான பகவன் நாம சங்கீர்த்தனமே சேதனர்களுடைய பாவங்களை போக்கும் சுகிர்த்தானு சலமான கர்ம யோகாதிகளை அடைய வழி செய்யும் பிரபத்தியை மூட்டும்
விரோதியை போக்கி கர்ம யோகாதிகளை கூட்டிவிக்கும். ஆகையால் பக்தர்கள் அனைவருமே திருநாம சங்கீர்த்தன பாரக இருப்பார்கள். பக்தர்கள் இவ்வாறு சங்கீர்த்தன பரர்களாவதற்கு ஸ்ரீ வைஷ்ணவ தர்மமே காரணமாக அமையும். இத்தகைய ஸ்ரீ விஷ்ணு தர்மம் உண்டான விதம் பின்வருமாறு. பாண்டவர்களின் அர்ஜுனனுக்கு பேரன் ஸ்ரீ பரிஷித்து, அவருடைய மூத்த மகன் ஜனமேஜயன், அவனுடைய புதல்வன் சதானீகன். இவன் யாக்கிய வல்கியர் என்ற முனிவர் மூலம் வேதத்தையும் கிருபாச்சாரியார் மூலம் தனுர் வேதத்தையும் உணர்ந்து கொடிய விஷயானுபவங்களில் விரக்தி பூண்டு தான் மன்னனாகி முடிசூடி கொண்டது முதல் மனுநீதி தவறாமல் எளியார்க்கு வலிவரால் இடையூறு ஏற்படாதவாறு அரசாட்சி செய்து வந்தான். அவ்வாறு அவன் ஆட்சி செய்து வந்த காலத்தில் பரலோகத்துக்கும் மோட்சத்துக்கும் ஹேதுவாக தனது குடிமக்களுக்கு தன்னால் செய்யத்தக்க நல்ல செயல் எது என்று சிந்தித்து ஸ்ரீ சௌனகர் என்பவரிடம் சென்று தேக சோஷநபராய் துன்மார்க்க வர்த்திகளாக விளங்கும் சம்சாரிகளுக்கு உஜ்ஜீவ நோபாயத்தை அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு அவர், அரசனே, இந்த காலமோ கலிகாலமாக இருக்கிறது. பாவங்களே தெரிந்தும் தெரியாமலும் நேரிடுகிற காலம். ஆகையால் வேறெதற்கும் அதிகாரிகள் இல்லை. சர்வ அதிகாரம் பகவன் நாம சங்கீர்த்தனமே ஆன்மாக்களுக்கு உஜ்ஜீவன உபயமாகும் என்று அருளி செய்தார். அத்தகைய திருநாம சங்கீர்த்தன வைபவங்களைத்தான் ஸ்ரீ பாண்டுரங்க பாத பத்மங்களில் எப்போதும் இடைவிடாத பக்தியுடைய பரம பக்தர்களால் விளக்க முற சமர்ப்பிக்க பெற்றன. இந்த ஸ்ரீமத் பாண்டுரங்க பக்த விஜயத்தில் வரைய பெற்றிருக்கும் வரலாறுகளில் பெரும்பாலானவை விஷ்ணு பக்தர்களை பற்றியவைகளாகவே அமைந்துள்ளன. ஆயினும் இந்நூலில் சிற்சில இடங்களில் சிவபக்தியும் கூறப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பக்தர்களே சிவபஜனையும் செய்து இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறே வசிஷ்ட, வியாச, நாரதாதி மாமுனிவர்கள் ஹரிபக்தி செய்தார்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவ புராணங்களிலும் சிவபக்தி செய்தார்கள் என்று பசவ புராணங்களிலும் எழுதப்பெற்றுள்ளன. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் விஷ்ணுவையே பரமாத்மா என்றும் பிரம்மன், சிவன், இந்திரன் முதலிய இதர தேவதைகள் ஸ்ரீ வான்மாக்கள் என்றும் அவர்கள் தத்தமது பூர்வ ஜென்மங்களில் ஸ்ரீ விஷ்ணுவையே உபாசனை செய்து தத்தமது பதவிகளை பெற்றார்கள் என்றும் இன்னும் அவர்கள் விஷ்ணுவையே பூஜிக்கிறார்கள் என்றும் முடிவில் இவர்கள் விஷ்ணுவின் கடாட்ச விஷண்யத்தால் மீட்சியில்லாத மோட்ச பதவியை பெறுவார்கள் என்றும் இவர்கள் தங்களை உபாசனை செய்பவர்களுக்கு தாமாகவே மோட்சமளிக்க சக்தியற்றவர்கள் என்றும் இதர பயன்களை அளிக்க வல்லவர்கள் என்றும் இவர்கள் விஷ்ணுவால் சில இடங்களில் துன்பப்படுத்தப்பட்டதாகவும் மோட்சத்தை விரும்புவோர் இவர்களுக்கு வந்த நாதிகளை செய்யக்கூடாது என்றும் இவர்களுடைய பிரசாதத்தை அங்கீகரிக்க கூடாதென்றும் இவர்களை உபாசிப்பவர்களோடு சகவாச சல்லாபங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்றும் பரமாத்மாவாகிய ஸ்ரீ விஷ்ணுவை விட்டு இதர தெய்வங்களை ஆராதிப்பதும் இவர்களை ஸ்ரீ விஷ்ணுவுக்கு சமமாக நினைப்பதும் ஸ்வரூப விரோதம் என்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஊர்த்துவ புண்டர தப்த சக்ராங்க நாதிகள் உபதேயங்கள் என்றும் தலைப்புண்டர ருத்ராஷ தாரண நாதிகள் தியாஜ்யங்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் தொடரும்.